Assalamualaikum warahmatullahi wabarakatuh. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு. முடிச்சுட்டு நம்ம வீட்டில் தான் இப்போ என்ன டிஃபன் பார்க்கணும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனாலும் நம்ம டிஃபன் ஒன்றும் ரெடி பண்ணலை. இன்றைக்கி சாப்பாடு தான், டைரெக்டாக சாப்பாடு ரெடி பண்ணிடுவோம். ஓகே, இந்த இடங்கள்லாம் பாருங்கள் எப்படி கிடக்குன்ட்டு. நானும் தூசி காற்று ஆரம்பிச்சிட்டு, அது போக வெயில், சரியான வெயில் ஆரம்பிச்சிட்டு. இன்னும் போக போக என்ன ஆகும்னா வெயில் பயங்கர வெயில் அடிக்கும். வெளியே தலை காட்ட முடியாது அந்தளவுக்கு வெயில். இடங்கள்லாம் இன்னும் விடாமல் கிடக்கு. வெயில் பாருங்கள் எப்படி வெயில் அடிக்குங்க. இன்னும் போக போக பயங்கரமாக வெயில் அடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரூமில் போயிட்டு என்ன சமையல்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். புதினா ஜூஸ் போடுறதுக்காண்டி புதினா கழுவி வச்சுருக்கோம். அது போக இங்கே மசாலாலாம் போட்டு நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே கறி ரெடியாகி வச்சுருக்கு, வேக போட்டு வச்சுருக்கோம். இஞ்சி போட்டு பேஸ்ட்லாம் போட்டு மட்டன் தான், மட்டன் கறியில் பிரியாணி போடுவோன்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, மசாலா, இஞ்சி போட்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நம்ம வதக்கி கொதிச்சிட்ருக்கு. அது ஒரு பக்கம் நல்லா வதங்கிருச்சு. எண்ணெயில் நம்ம அந்த கறி தட்டிட வேண்டியதான். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு கறி. எப்படி இருக்குன்னு இன்றைக்கி மட்டன் பிரியாணியும், இன்றைக்கி சம்பல், சிக்கன் 65 அதுக்கு நம்ம மசாலா விரவணும். உங்களுக்கு இதை காமிப்போம் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட. ஓகே, இப்போது நம்ம வீடியோவே போடலை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஏன்னா வேலைகளும் அவ்வளோவா இல்லை நம்ம வீட்டில். அப்பப்போ வேலைகள் தான் வருது, கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம புதினா ஜூஸும் போட்டாச்சு. புதினா ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே தொலை போக வேண்டியதான். இப்போது சிக்கனையும் நல்லா மசாலா தடவி வச்சுருக்கோம். ஃப்ரை பண்ணுறதுக்காண்டி ஊற வச்சுருக்கோம். இஞ்சி போட்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணி நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. இப்படி வந்திருக்கும் பாருங்கள். பாஸ்மதி ரைஸில் தான் நம்ம போட்டிருக்கோம் மட்டன் பிரியாணி. இப்போ அப்படியே சாப்பிட வேண்டியதான். வாங்க பார்ப்போம் என்ன சாப்பாடுன்னு. இன்றைக்கி மட்டன் பிரியாணி நம்ம வீட்டில் நல்லா சூப்பராக கறிலாம் வந்திருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மட்டன் பிரியாணி வாரம் வாரம் மட்டன் பிரியாணி போட்டுருவோம். அது போக பார்த்திங்கன்னா தொட்டுக்கிட வந்து தயிர் சட்னி ரெடி பண்ணியிருக்கோம். சேலட் எப்போ வைப்போம், சேலட் இன்றைக்கி வைக்கல. அது போக சிக்கன் 65 பொரிச்சிருக்கோம். நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேலைகள்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 4 ஆகிட்டு. நம்ம வந்து தண்ணி பிடிப்போம். நம்ம வீட்டில் தண்ணி இல்லை, கேன் தண்ணி, ஃபில்டர் தண்ணி போய் பிடிச்சிட்டு உள்ளே என்ன வேலைகள் இருக்குதுன்னு பார்ப்போம் ஓனர் வீட்டில் இன்றைக்கி. ஏன்னா ஓனர் வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு போயிட்டாங்க. அவங்க இல்லை, பொண்ணு மட்டும் இருக்குது. இன்றைக்கி லீவுனால பொண்ணு மட்டும் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிச்சி வச்சுருக்குங்க அந்த அம்மா. கேனில் டீ போட்டுட்ருக்காங்க. காவா கொதிச்சிட்டு இருக்குங்க. அது முகம்மது சவி வீடியோ பஸ் மாப்பி கலாம் மாப்பி ஐமோ அதை பஸ் வீடியோ. இது வந்து மேடத்துக்கு வச்சிட்ருக்கு. இது வந்து ஓனருக்கு காவா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கடைக்கு போகணுமா, சம்சாத்தால் முடிஞ்சிட்டு சம்சாத்தால் வாங்கிட்டோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால் இப்போ நம்ம சம்சாத்தால் வாங்க போகணும். அது கூட அந்த பையன் வேறு கடைக்கு போக சொல்லியிருக்கான், ஹோட்டலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது அது எதுக்காக இவ்வளோ லேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சரியாக உள்ள ஒரு வேலை எதுவுமே அமையல. ஏன்னா இப்போ அந்த பையனை வந்து ஸ்கூலுக்கு வந்து சரியாக போகிறதில்ல. அப்படி அவன் போனான்னா நம்ம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம எடுத்து போறதுக்கு நம்ம சரியா இருக்கும். ஏன்னா இடையில எடுத்து போறது வந்து எனக்கு அது சரியா தெரிய மாட்டேங்குது எனக்கு. இல்லைன்னா சாயந்தரத்துக்கு மேலே தான் வேலைகள்லாம் வருது பார்த்துவாங்க. அதனால நமக்கு வந்து அந்த வீடியோ போடுறது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. எப்படி எடுத்து போடுறது, வேலையில் வந்து சாயந்தரத்துக்கு மேலே தானே ஆரம்பிக்குது அப்படிங்கிறனால நம்ம போடாமல் இருந்தேன். இன்ஷால்லாஹ் அப்படியே அதை பார்த்துட்டே இருந்தாலும் வீடியோவும் ரொம்ப டிலே ஆன மாதிரி இருக்குது. அதனால இனிமேல பார்த்தீங்கன்னா அப்படியே சாயந்தரத்துக்கு மேலே வேலை ஆரம்பிச்சாலும் இன்ஷால்லாஹ் நம்ம எப்போ வேலை ஆரம்பிக்குதோ அதுலேருந்து நம்ம போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கேன். இன்ஷால்லாஹ் பார்ப்போம். இனிமேல் நம்ம ரெகுலராக வீடியோ போடுற மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அது போக பார்த்தீங்கன்னா மேடம் எங்கேயும் வெளியே போகலை. உடம்பு சரியில்லை என்னன்னு தெரியல, 1 மாதமாவது இருக்கும் வெளியே போய். நேற்றா என்னமோ தான் வெளியே போயிருந்தாங்க. அதான் ஆஸ்பத்திரிக்கு தான் வந்தாங்க வெளியே. நம்ம எதுவும் வீடியோ எடுக்கல. இன்ஷால்லாஹ் அதாவது எப்படின்னா அதான் சொல்றேன்ல, இப்போ நமக்கு ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா காலையில இருந்து நம்ம நைட் வரைக்கும் போட்டோம்னா அது ரொட்டீன் மாதிரி, அந்த ரொட்டீன் விளாக் மாதிரி ஏதாவது போடலாம் நம்ம. இது மத்தியானத்துக்கு மேலே இல்லை சாயந்தரத்துக்கு மேலே மேடம் வந்தாங்க அப்படின்னா எப்படியும் நேற்று பார்த்தீங்கன்னா மேடம் வரும்போது மணி 10:30 மணி இருக்கும். 10:30 மணிக்கு போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு திருப்பி நான் வீட்டுக்கு வர்றதுக்கு 12:30 மணி ஆயிடுச்சு.
ஏன்னா இந்த மாதிரி வேலைகள் வரும்போது நமக்கு அதை எப்படி எடுத்து இது பண்றது அப்படிங்கிறது தெரியல. அதனால தான், வேற ஒன்றும் கிடையாது. வீடியோ போடக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை, வேலை கரெக்டாக உள்ள வேலைகள் நமக்கு அமையல, அதான் வேற ஒன்றும் இல்லை. இன்ஷால்லா இனிமேல நம்ம அதை ரெகுலர் பண்றதுக்கு நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ கொஞ்சம் அதாவது மேடத்துக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டியிருக்கு, வீட்டுக்கு மேடம் வீட்டுக்கு ஜாமான் வாங்க வேண்டியிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்கூல் போறோம் இல்லையா, அப்துலுக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அதனால இப்போ நம்ம சாப்பாடையும் வாங்கிட்டு அப்படி நம்ம என்னென்ன கடைக்கெல்லாம் போறோம்னு சொல்லிட்டு நீங்க பார்ப்போம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த தம்பி சொன்ன லொக்கேஷனுக்கு வந்தாச்சு, சாப்பாடு கடைக்கு. ஏன்னா ஒவ்வொரு கடைக்கு லொக்கேஷன் போட்டு அனுப்பிட்டு இருக்காப்புல. நேற்று ஒரு கடை போட்டுருந்தாப்புல, இப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. என்ன ஹோட்டல் அது பேரு? பேரே வாய்க்குள்ள நுழைய மாட்டுக்கு. ஆமா, சைனீஸ் கடைன்னு நினைக்கேன். இதுல போய் தான் இப்போ சாப்பாடு வாங்கிட்டு பர்கரு பீஸா நினைக்கேன் அந்த கடை. பாப்பா என்ன வாங்குறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு அடுத்த வேலைகள் என்ன வேலைகள்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைக்குள்ளே போவோம். மெக்சியன் கிச்சன், டயோட்டோ மெக்சியன் கிச்சன் கடை பேர். முன்னாடி போகிறாங்க, ஏன்னா வண்டிக்குள்ளே உட்கார முடியல, சரியான வைக்கா இருக்குது. அதனால் இதை உள்ளே போய் உட்காந்துக்கலான்ட்டு உள்ளே வந்தாச்சு. பெரிய கடையாக தான் இருக்குது. வேறு என்னெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க, அவ்வளோ டூப்ளிகேட்டு பிளாஸ்டிக். தக்காளி, மக்காச்சோளம், நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. சும்மா அழகுக்காண்டி வச்சுருக்காங்க. இந்த சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. மிளகா, சீஸு, ஜெபன் எல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க ரெடி ஆகிட்டு பாருங்க. இது எவ்வளோ ரேட்டுக்கு? 48. என்ன போட்டிருக்கான்? சவர்மா, சைனீஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. சவர்மான்னு நினைக்கிறேன். கடையில் தான் நல்லா ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த சவுதியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ டெக்கரேஷன் தான். அவங்க எப்படி இருக்குது பாருங்க, ஒரு சாப்பாடு கடை எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு. 10 நிமிஷம் ஆகும். நாங்கள் அதான் சரி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதை வாங்கிட்டு அடுத்த வேலைகள் இருக்குது. வேறு வேலை கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பையனை கொண்டு அவங்க வீட்டில் விடணுமா. இன்றைக்கி வெடிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு போகணுமா. நேற்றே வந்துட்டாங்க, வியாழக்கிழமை வருவாங்க. வியாழக்கிழமை வந்துட்டு வெள்ளிக்கிழமை அந்த பையனை கொண்டு விடுவாங்க. மேடம் பொண்ணு நாளைக்கு தான் போவாங்க, நாளைக்கு சனிக்கிழமை கிளம்புவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிட்டு அடுத்த வேலை என்ன வேணும்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சிரியல் கடைக்கு வந்தாச்சு. அல் பசீம் இந்த கடை இங்கே இருக்குறீங்க. இதுலேயும் நல்லா சிக்கன் பெஸ்ட்டாக இருக்கும். இது அஞ்சிரியல் கடை மாதிரி தான் இங்கே இருக்குது பாருங்க. இது ஃபுல்லுமே இருக்குது. இது நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோமான்னு தெரியல. இது ஜாமான் இதை எடுத்தோமா அந்த வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா மிதியடி வாங்குறதுக்காண்டி வந்திருக்கோம். நம்ம வீட்டில் மிதியடி போடுறதுக்கு 5 ரியால் தான், 5.25 ரூபா வரும். இந்த நல்ல பெரிய கடை தான் இது. எல்லா ஜாமானும் வச்சுருக்காங்க. இங்கே அனஸ் ரோட்டில் இருக்குது. அனஸ் ரோட்டில் இருக்குது. இந்த பேக்கு இது எல்லாமே வச்சுருக்காங்க. 5 ரியால் கடையோட இது கொஞ்சம் எல்லா ரேட்லேயும் இருக்குது. 20 ரியால், 30 ரியால் அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது. நிறைய பெட்ஷீட்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் என்ன ரேட்டுன்னு தெரில, பக்கத்தில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இதனால டைம் ஆகிட்டு, வேலைகள் இருக்குது இன்றைக்கி நிறைய. பாருங்க மிதியடிலாம் இருக்குது பாருங்க. போர்வை, ஜம்கலம், அது மாதிரி ஒவ்வொரு பாயெலாம் இருக்குது பாருங்க. மடக்கு பாய் இருக்கார படுத்தட்டு எவ்வளோ? 5.25 ரூபாய், 11 ரூபாயான்னு இல்லையா? கேளுங்க அங்கே வேலை பார்க்குறவங்கள்ட்ட. இந்த இருக்குல்ல, இந்த தட்டு தான் வாங்க வந்தோம் கிச்சனுக்கு போடுறதுக்கு. 11 ரியாலா? ஒன்று தான் எடுங்க. இல்லை ஒன்று தானே. இப்போ இது வாங்க தான் வந்தோம். சீக்கிரம் வாங்க, நேரம் ஆயிட்டு. எல்லாம் ஒரே சைஸ் தான் போட்டிருப்பாங்க. ஒன்று போதும். பெட்ஷீட்லாம் எவ்வளோ? 57 ரூபாயாம்மா இந்த பெட்ஷீட்டு. வருங்க, இந்த பெட்ஷீட்டு சிங்கிள் தான் 57 ரியாலாம், 60 ரியால் வருது. நம்ம ஊருக்கு 1500 கிட்ட வருது இந்த பெட்ஷீட்டு. இந்த போட்டிருக்காங்க பாருங்க. கேரிபி வாங்கணும்ல, கேரிபி கீழே இருக்கா? அப்போ எப்படி வாங்குவீங்க? பாருங்க சூட்கேஸ்லாம் இருக்குது பாருங்க.
விதவிதமாக இருக்குது. சூட்கேஸு ரேட் எவ்வளோ இது? இது 57 ரூபாயாம். இந்த இருக்கு, நல்லா பெரிய சைஸாக தான் இருக்குது சூட்கேஸ். சீக்கிரம் போமா, நேரம் ஆயிட்டு. இன்னும் 2-3 கடைகளுக்கு போக வேண்டியிருக்குல்ல. சம்சாத்தால் வாங்கணும், நம்ம அஜ்ராக் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு 11 ரூபா 50 காசு. 11.50 11 ரூபா 50 காசும் தாட்டி வாங்கியாச்சு. நம்ம இப்போ கிளம்புவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சம்சாத்தால் வாங்க போகணும். வாங்கிட்டு அடுத்த வேலையில் என்ன வேலைன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே சம்சாத்தால் இருக்கும் நம்மளுக்கு. ரம்ஜான் நேரம் இல்லை, எல்லா நேரமுமே இங்கே கிடைக்கும். உங்களுக்கு உள்ளே போய் காமிக்க பாருங்க. பேரிச்சம்பழம், சாக்லேட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. டேட்ஸ் வந்து 450 ரியாலம். இந்த பாருங்க, 6000 ரூபா ஒரு பாக்ஸ், 5 கிலோன்னு நினைக்கிறேன். இது 300 ரியால். அதை கம் கிலோ 5 கிலோ 5 ஜியாத 5 கிலோவும் கூட இருக்கும். 450 ரியால். அதை ஊஸ் அதை விற்கும். இது 300 ரியால் வருது. ஆனால் எப்போவுமே இருக்கும் டேட்ஸ் இங்கே. பாருங்க, ஒவ்வொரு ரேட்டில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் 69 ரியால் தான். இது வேறன்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ? 92 ரியால். சரி ஷோ இந்த இருக்கு பாருங்க. இதில் ஃபுல்லுமே நட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. பாதாம், பிஸ்தா எல்லாம் போட்டு டேட்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து பார்ட்டிகளுக்கு அந்த மாதிரி கொண்டு போவாங்க. எப்போவுமே இருக்கும் டேட்ஸ். ஊருக்கு போனால் வந்து வாங்கிக்கலாம். அது இப்போ உங்களுக்கு சம்சாத்தால் காமிக்கிறேன். இந்த இருக்கு பாருங்க, சம்சாத்தால். இது வேங்க தான் வந்தோம் நம்ம. ரெண்டு வாங்க சொன்னாங்க அந்த அம்மா, வாங்கியாச்சு. அது போக ஒட்டகப்பாலும் இருக்குது. நம்ம அங்கே ஒட்டகப்பால் வாங்கினோம் பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக. அதில் நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னாங்க, அங்கே வாங்கி சாப்பிடாதீங்க, ஹைஜீனிக் கிடையாது. இந்த மாதிரி கடைகளில் இருக்கும், ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஒட்டகப்பால் எவ்வளோ? 16 ரியால் போட்டிருக்காங்க. இந்த இருக்கு ஃப்ரெஷ் பால் தான் சரிதா, 16 ரியால். நெய்யும் இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிட்டு அடுத்த வேலை என்ன வேணும்னு பார்ப்போம். கோதுமை இருக்குது பாருங்க, கோதுமை. இது வந்து மைதா. இது வந்து கம்பெனி முஸ்தாஃப். இதுவும் நல்லாயிருக்கும் சம்சாத்தால். இதுவும் நல்லாயிருக்கும். இந்த இருக்குது. இது வந்து ரிஃபி. இதுவும் நல்லாயிருக்கும். ஒரு முறை இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். 20 ரியால். இது ஜி ஃபத்தூரா. $20 ரியால். ஒன்று 10 ரியால். கிளம்புவோம். இன்னும் ஒரு கடைக்கு போக வேண்டியிருக்கு. ஒரு கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த தம்பியை கொண்டு விடணும் வீட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோமோ, அதுக்குள்ளே அந்த தம்பி ஃபோன் போட்டாப்புல, சாப்பாடை கொடுத்துட்டு அடுத்த வேலைக்கு போங்க அப்படின்னு. இப்போ நம்ம சாப்பாடையும் கொடுத்தாச்சு, அந்த சம்சாத்தால் வாங்கினோம் பார்த்தீங்களா, அதையும் கொடுத்தாச்சு. ஏன்னா 2 ஒரே ரோட்டில் இருந்தனால நம்ம வந்து 2மே வாங்கிட்டோம், சம்சாத்தாலும் இந்த சாப்பாடும். இப்போ கொடுத்துட்டு இன்னும் வேலைகள், இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் இருக்குது. இந்த பழங்கள் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு மேடத்துக்கு. அதை வாங்கிறதுக்கு இப்போ மஜ்ராக்கு போய்கிட்டு இருக்கோம். அதாவது அந்த சூப்பர் மார்க்கெட் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த லெஃப்ட் சைடு வருது. எப்போ வாங்கோம்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டு தான். அங்கே போயிட்டு வாங்கிட்டு அப்புறம் அடுத்த வேலைகள் என்ன வேலைன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சூப்பர் மார்க்கெட்டு தான் வந்திருக்கோம், ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட்டு. இதில் வந்து வாழைப்பழமும் ஆப்பிள் பழம் மட்டும் வாங்க சொல்லியிருக்காங்க அந்த அம்மா மேடத்துக்கு. காலையாயிட்டு போல் அப்பப்போ வாங்கிக்கிறாங்க. பக்கத்தில் எப்போ நம்ம அந்த காய்கறி கடையில் தான் வாங்குவோம். வெறும் ஆப்பிளும் பழம் வாங்குறதுனால இங்கேயே வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னாங்க. உள்ளே போய் வாங்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பழம் பார்த்தீங்கன்னா ரேட்டு 6 ரியால் போட்டிருக்காங்க. 5 ரூபா 90 பைசா 1 கிலோ பனானா. நம்ம அந்த சீப்பை எடுத்துருக்கோம். எத்தனை கிலோ இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஆப்பிள் எத்தனை வெரைட்டி ஆப்பிள் இருக்குது பாருங்க. இது ஒரு வெரைட்டி ஆப்பிள், இது ஒரு கலரில் இருக்குது. இது ஒரு கலர் ஆப்பிள், இது ஒரு கலர் ஆப்பிள், இது ஒரு ஆப்பிள். ஒவ்வொரு ரேட்டில் போட்டிருக்காங்க. இது ஒரு ஆப்பிள். அது போக மேலேயும் வச்சுருக்காங்க. இது எப்படி சைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா ஆப்பிள். அதுக்கப்புறம் க்ரீன் ஆப்பிள் இருக்குது. க்ரீன்லேயே 2 இருக்குது. இந்த ஒன்று க்ரீன் இருக்குது, இந்த ஒரு க்ரீன் இருக்குது.
நம்ம வந்து மேடம் எடுக்கிற ஆப்பிள் வந்து இந்த ஆப்பிள் எடுப்பாங்க கரெக்டா, 6 ரூபா 95 பைசா 1 கிலோ ஆப்பிள். இதை ஒரு 2 கிலோ எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிளும் வாழைப்பழமும் வாங்கியிருக்கோம். ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சேர்த்து 28 ரியால் 20 பைசா 24 பைசா போட்டிருக்கு. இப்போ கொண்டு கொடுத்துட்டு அடுத்த வேலை என்ன இருக்குது உங்களுக்கு? வண்டிக்கு ஆயில் மாற்றப்படுமா? எத்தனை நாள் ஆகுது மாற்றி? எத்தனை கிலோமீட்டர் அதுக்கு? மணி பார்த்தீங்கன்னா 6 ஆக போகுது. போயிட்டு ஜாமான்லாம் கூட நான் போய் ஆயில் போய் மாற்றிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஜாமான்லாம் வாங்கணும் இல்லையா, வீட்டுக்கு உள்ள ஜாமான்லாம் வாங்கி வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து ஆயில் மாற்ற வேண்டி இருந்துச்சு. அதனால இப்போ நம்ம வண்டிக்கு ஆயில் மாற்றுறதுக்காக நம்ம எப்பவும் வரக்கூடிய அந்த ஆயில் மாற்றக்கூடிய இடத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். இப்போ அது உள்ளே போவோம், உள்ளே போயிட்டு ஆயில் மாற்றுறதுக்கு வண்டியை விடுவோம், எவ்வளோ நேரத்தில் முடியுதுன்னு கேட்போம். अस्सलाम वालेकुम, क्या हाल? जयद खैर है ना? सही. பார்த்தீங்கன்னா வண்டியை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வண்டியை விடுவோம். வண்டியை விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் மாற்றுறதுக்காக வண்டி விட்ருக்கோம். இப்போ நம்ம வண்டி தான் செக் பண்ணியிருக்காங்க, அதாவது ஏர்லாம் செக் பண்ணிவிட்டு அது போக பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு வந்து ரொம்ப நாள் ஆச்சு மாற்றணும்னு சொல்லி. அது இப்போ அவங்க கேட்டாங்க, அதாவது ஏர் ஃபில்ட்ரு ரொம்ப நாள் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க, பிறகு சொல்லிகிட்டே இருக்கீங்கன்ட்டு. நான் தான் சொன்னேன், இந்த ஒரு தடவையும் க்ளீன் பண்ணி போட்டுருங்க, அடுத்த தடவை மாற்றிக்கலாம், ஏன்னா ஓனர் வந்து மாற்ற விட மாட்டாங்க. அதனால நம்ம அடுத்த தடவை மாற்றிக்கலாம்னு சொல்லியாச்சு. அது மகள் இந்த இந்த கடையோட ஓனர் பாஸா அது கேமரா யூடியூப் என்ன, அதாவது அவர் என்ன சொன்னார்னா, இப்போ ஃபோனை கொண்டாங்க, நல்லா இருக்கு ஃபோன் வந்து கிளியரன்ஸாக இருக்குது, என்ன ஃபோன் வச்சு யூஸ் பண்ணுறீங்க, ஃபோனை தாங்கன்னு சொல்லி கேட்டாப்புல. அதான் நான் பிடிச்சிட்டு இருக்கேன், வீடியோ பிடிச்சிட்டு இருக்கேன், யூடியூப்ல போடுறது கேட்டிருந்தேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கல்வி ஒலிட்டு போகிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில கலத்தி விட்டுட்டு உள்ள ஆள் நிற்க பார்த்தீங்களா, உள்ள நின்று நம்ம இன்ஜினில் கலத்தி விட்டுருக்காங்க. இவர் வந்து 4 வீலுக்கு ஏர்ச்சி பராபர் கோயிஸ் அதை ஹவா கோயிஸ் கோயிஸ் அதை நாகஸ் கோயிஸ் மாஃபி ஜாதா. இப்போ 4 வீலுக்கு செக் பண்ணியாச்சு. செக் பண்ணிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீலுக்கு இந்த பேக் வீலில் மட்டும் கொஞ்சம் ஏர் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்கேன்னு சொல்கிறாரு. சில பார்ப்போம், அதனால எப்படின்னு பார்த்துட்டு, அப்படி இல்லை அப்படின்னா செக் பண்ணிட்டு பஞ்சர் இருந்துச்சுன்னா பஞ்சர் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன சொல்கிறது, ஆயில் வந்து கலத்தி விட்ருக்காங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஆயில் ஊற்றுவாங்க. ஓகே, ஆயில் ஃபுல்லாக ஊற்றிட்டு ஆயில் ஃபில்டரையும் மாற்றிட்டு அப்படி நம்ம கிளம்பிட்டு அடுத்த வேலை, அதாவது நம்ம மாற்ற வந்த ஆயில் வந்து இதுதான், இந்த பாருங்க, இதுதான் அந்த ஆயில், நம்ம வண்டிக்கு மாற்றக்கூடிய ஆயில். இதில் ஒரு 6 டப்பா ஊற்றுவாங்க. 6 டப்பானா 6 டப்பாவில் 5.5 டப்பா ஊற்றுவாங்க, 1/2 டப்பா வந்து நம்ம கையில் தந்துடுவாங்க. ஓகே, இன்ஷால்லா. சரி பார்ப்போம், பார்த்துட்டு நம்ம கிளம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆயில் மாற்றிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ரூம் வாசலாக நிற்கிறோம். இப்போ நம்ம ரூம்குள்ளே போயிட்டு அடுத்தாப்புல என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, சாம்பார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தோசை தான் ரெடி பண்ணோம், இட்லி ரெடி பண்ணலை. இந்த மேடம் எங்கேயும் வெளியே போகிறாங்களான்னு தெரியல, அதான் சாப்பிட்டுட்டு ரெடியாக இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். நீங்களும் வாங்க சாப்பிட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வேலைகள் எதுவும் இல்லை, நம்ம படுக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.